வெங்காய வடை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பெரிய சைஸ் வெங்காயம் 4 நீட்டமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை தனித்தனியாக எடுத்து விட்டு ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணி பிணைஞ்சோம் அப்படின்னா வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்காக சால்ட் ஆட் பண்ணி பிணைகிறோம். இதுக்கப்புறம் சேர்க்க வேண்டிய மாவு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பால்ஸ் மாதிரி உருட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்து சர்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.